நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு பின்னாடி ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுல சண்முக பாண்டியன் நடிக்கிற படைத்தலைவன் படத்துல நான் சிறப்பு தோட்டத்துல நடிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதை பத்தின விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சோரன் எக்ஸ்பிரஸ். எல்லாருக்கும் வணக்கம். இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அந்த படக்குழுவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்ட் ரோலாக ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோனோ அவங்க ஆசைப்பட்றாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ ஹீரோ வளர்த்து விட்டுருக்காரு அவர். அவங்க பையன் வளர்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற தர்மமாகவும் விஜயகாந்த் அண்ணனுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையும் நான் நம்புகிறேன். அவர் வெளியிட்டிருந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு படைத்தலைவனோட டைரக்டர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியில அவர் சொன்னது என்னன்னா, இந்த வீடியோ பார்த்து இயக்குனராகிய நான் மாஸ்டரை எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். படத்தில் முக்கியமான 5 நிமிட காட்சிக்கு மட்டுமே இடம் இருந்தது. இதை மிகுந்த தயக்கத்தோடு ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர் எந்த யோசனைக்கும் இடம் தராமல் நான் நடித்து தருகிறேன், எவ்வளவு நிமிடம் நான் வருகிறேன் என்பது முக்கியமல்ல, தம்பி சண்முக பாண்டியன் படத்தில் நான் இருப்பது மகிழ்ச்சி என்றார். இதை கேட்டதும் இயக்குனரான எனக்கு மிகுந்த சந்தோஷம். கேப்டன் அவர்கள் மேல் வைத்த மரியாதைக்கும் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் வகையிலும் எந்த நிபந்தனையும் இன்றி உடனே ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ஒத்துக்கொண்டது அவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. மேலும் தயாரிப்பாளர் மாஸ்டர் சம்பளம் பற்றி பேசிய போது, எந்த சம்பளமும் எனக்கு வேண்டாம், நாளை ஏழ்மை நிலையில் இருக்கும் குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் போதும் என்றார். லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களின் இந்த அணுகுமுறை படைத்தலைவனுக்கு மேலும் வலு சேர்த்தது போல இருந்தது. இந்த மகிழ்வான செய்தியை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவதில் படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனா இந்த மனுஷனோட படங்கள் வெற்றி அடையுது தோல்வி அடையுது இதெல்லாம் தாண்டி இப்ப இவர் பண்ண போறது மிகப்பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேங்க. நீங்க நல்லவையா.